இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சியடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வாத நாளை கர்த்தர் மாட்டி தருவதாக. இந்த நாளில் கூட சங்கீதம் 39 சங்கீதம் 7வது வசனம், இப்பொழுதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரையே இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார் தாவீது, நீரே என் நம்பிக்கை. நம்முடைய எதற்காக எதிர்பார்த்திருக்கிறோம்? நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையாய் நம்ம எதிர்பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பல எதிர்பார்ப்புகள் உண்டு. சில காரியங்கள் நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்திருக்கலாம், எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காம போயிருக்கலாம். ஆனால் தாவீது சொல்கிறார், நான் நீரே என் நம்பிக்கை. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்பிக்கையா இருக்க வேண்டும். 2 நாளாகமத்தினுடைய புத்தகம் 32 அதிகாரத்துல ஒரு எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா என்கிற ராஜாவுக்கு விரோதமாய் சனகரிப் என்கிற ஒரு ராஜா யுத்தத்துக்கு வாரான். அப்ப அந்த சனகரிப் யுத்தத்துக்கு வந்து எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டாங்க. இப்போ எசேக்கியாவுக்கு எதிராக வந்து நிக்கிறான். அவன் சுத்திலும் பாளையம் இறக்கி இருக்கிறான். ஆனா அவன் சொல்றான், சனகரிப் எசேக்கியா வந்து நீ வந்து என்கிட்ட வந்து சரணடைஞ்சது, நான் எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டேன், இப்போ ஒன்றை மட்டும் தான் வச்சிருக்கிறேன், நீ வந்து சரணடைஞ்சுன்னு சொல்லி. ஆனா எசேக்கியா என்ன சொல்றான், அந்த ஜனங்கள் எல்லாம் கூட்டு 2 நாளாகமும் 32 அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அவன் நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகம். 8வது வசனம், அவனோடு இருக்கிறது மாம்ச பயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மளோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேடினார். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையின் மேலே ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அப்போ எசேக்கியா சொல்றான், ஜனங்களை கூப்பிட்டு நீங்க பயப்படாதீங்க, அவங்களை காட்டில நம்ம கூட இருக்கிற அதிகம், அவங்கள்ட்ட இருக்கிறது என்ன செய்யுது, மாம்ச பயம். நம்மகிட்ட இருக்கிறது, நமக்காக யுத்தம் பண்ணுகிறது நம்முடைய தேவன் என்று சொல்லி அவன் தைரியப்படுத்துகிறான். அப்படி ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஆனா சனகரிப் சொல்றான், நீங்க எதை மேல நம்பிக்கை வைக்கிறீங்க, எல்லா நாட்டையும் நாங்க பிடிச்சிட்டோம், அங்க உள்ள தேவரெல்லாம் உங்களுக்கு உதவல, உங்க தெய்வம் உங்களுக்கு உதவாது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா என்ன செய்தா, எசேக்கியா சொன்ன வார்த்தைகளை ஜனங்கள் நம்புறாங்க. ஆனா எசேக்கியாவும் என்ன செய்தான், தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. அப்ப தேவனை நோக்கி கூப்பிட்ட உடனே ஒரு தூதனை கர்த்தர் என்ன செய்தாரு, அந்த சனகரிப்புக்கு விரோதமாய் அனுப்பி அந்த 1,80,000 பேரை என்ன செஞ்சிட்டாங்க, ஒரே இரவுல சங்கடித்து போட்டதை பார்க்கிறோம். அப்போ சனகரிப் தோத்து போய் தொங்கின முகத்தோடு எழுச்சிதானா கடந்து போனான். அவன் சொல்றான், நான் எனக்கு எங்க தெய்வம் தான் காப்பாற்றும், எங்க தெய்வம் தான் எல்லாத்தையும் செய்யும் சொல்லி நம்பிட்டு இருந்த சனகரிப்புக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு, கர்த்தர் எசேக்கியாவுக்கு துணை நின்று அந்த யுத்தத்துல ஜெயம் கொடுத்தார். அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு தேவன் மேல இருக்கணும். இயேசுவின் மேல இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு, வெற்றியை தருவார். இதை பார்க்கிற சகோதரி சகோதரியே, இந்த நாள்ல நீங்க அர்ப்பணிக்கணும். உங்களுடைய எதிர்பார்ப்பு மனுஷன் மேலேயோ அல்லது நம்முடைய செல்வத்துக்கு மேலேயே இல்லாதபடிக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவே நீங்க நம்பி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமா என்ன செய்யும், ஜெயம் கிடைக்கும். கண்களை முடிச்சு ஆண்டவரே, இதை பார்க்கிற சகோதர சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல கூட ஆண்டவரே அவங்களுக்கு விரோதமாய் எலும்பி நிற்கிற எல்லா ஆண்டவரே யுத்தங்களிலும் கர்த்தர் எசேக்கியா சொல்லுகிறார், கர்த்தர் எங்களோடு கூட இருந்து யுத்தம் செய்வார்னு சொல்லி கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தபடினாலே கர்த்தர் பெரிய வெற்றியை நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. அதுபோல ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாரும் உண்மை நம்பி இருக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய யுத்தத்துல எங்களுக்கு ஜெயம் கொடுக்கறதுக்கு உம்மால மட்டும்தான் முடியும் சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.